இன்றைக்கி மசாலா எதுவும் இல்லாமல் சூப்பரான கிழவெல்ல மீன் கறி செய்வோம் வாங்க. முதல்ல மீனை மேரினேட் பண்ணிக்கொள்வோம். அதற்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, ஒரு எலுமிச்சம் பழத்தோட சாறையும் பிழிஞ்சு மிக்ஸ் பண்ணி 15 நிமிடம் மேரினேட் ஆக வைங்க. இப்போ ஒரு சட்டியில் 1/2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கொள்வோம். தேங்காய் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமாக 3 பீஸ் இஞ்சி, 4-5 பூண்டு பற்கள், 5-6 பச்சை மிளகாயையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பீஸ் ரம்பை இலையும் சேர்த்து அதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது லேசாக வதங்கியதுக்கு அப்புறமாக 2 தக்காளியை சேர்த்துக்கொள்வோம். அதோடு கறிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கொச்சிக்கத்தூளையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இது மிக்ஸ் பண்ணி ஆறுனதுக்கு அப்புறமாக மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பண்ணி 1/2 கப் தண்ணீரையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. பாருங்கள், அரைச்சி வந்துட்டேன். இப்போ இது ஒரு சைடில் வச்சுட்டு ஒரு சட்டிக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கொள்வோம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமாக 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக 2 பச்சை மிளகாயையும் சேர்த்துக்கொள்வோம். சேர்த்து அதுக்கு ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பீஸ் ரம்பை இலையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை ஆகினதுக்கு அப்புறமாக அரைச்சி வச்ச கலவையை இதில் சேர்த்துக்கோங்க. கலவையை சேர்த்ததுக்கு அப்புறமாக இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொதித்து வந்ததுக்கு பிறகு மீன் துண்டுகளை சேர்த்துக்கொள்வோம். மீன் துண்டுகளை சேர்த்ததுக்கு அப்புறமாக மெதுவாக கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு 20-25 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வேக விடுங்க. இப்போ நாங்கள் மூடி போட்டு மூடிக்கொள்வோம். இப்போ 20-25 நிமிஷத்துக்கு போகிறோம். பாருங்கள், நல்லா வெந்திக்குது. கறி துண்டுகளும் ஒன்றோடு ஒன்று நல்லா வெந்து உடையாமல் வந்திருக்கு. அவ்வளோதான், சூப்பரான மீன் கறி ரெடி. இந்த கறி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் த டிஷ் டைரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.